வணக்கம். இது சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுறேங்க. இன்று ஹிப்னாசிஸ் அதனுடைய வரலாறு எப்படி வந்துச்சு, யார் யார் இதுக்கு சம்மந்தப்பட்டிருந்தாங்க, ஏன்னா இதனுடைய மூதாதையர்களை பத்தி இதனுடைய ஹிஸ்டரி பேசிக்கை பத்தி தெரியாம சும்மா எடுப்புலயே எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஹிப்னாதெரபி படிக்கிறது சரியில்லைன்னு என் மனசுக்கு பட்டது. அதனால இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இட் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஹிப்னாசிஸ் அப்படின்னா தூங்கும் நிலை அப்படின்னு பேரு. இது ஒரு கிரேக்க பதம். தூங்கும் நிலை, தூங்கும் அவஸ்தை இல்ல தூங்கும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நம்ம மனநிலை 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஒன்னு பீட்டா ஸ்டேஜ், இன்னொன்னு ஆல்பா ஸ்டேட், இன்னொன்னு தீட்டா ஸ்டேட், இன்னொன்னு கோமா ஸ்டேட். 4 ஸ்டேட் இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதை கான்சியஸ் லெவல்னு சொல்லலாம், பீட்டா லெவல்னு சொல்லலாம். இதுக்கடுத்து தியான நிலைன்னு சொல்றோம். கண்ணு மூடிட்டு தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா அது தூக்கம் இல்லை. எந்த விதமான உணர்வுகள் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா எல்லா உணர்வுகளும், வெளி உணர்வு உள்ளுணர்வு ரெண்டுமே இருக்கும். அதுதாங்க தியான நிலை. அந்த தியான நிலை தான் இந்த ஹிப்னாசிஸுக்கு தேவைப்படுற நிலை. ஆல்பா ஸ்டேட்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நிலை ரொம்ப பக்கத்திலே இருக்கு, தூங்குற நிலை. நீங்க வேணா பாருங்க, சில பேர் தியானம் பண்றப்ப ஒரு 10 நிமிஷம் ஆன பின்னாடி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே தள்ளாடும். சில பேர் ஊந்துருவாங்க கீழே. அது தியானம் இல்லை, அது தூக்க நிலை. அதெல்லாம் தீட்டா ஸ்டேட்னு சொல்றோம். நீங்க ரெகுலரா பெட்ல படுத்து தூங்குறீங்க இல்லையா, அது தீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த நிலை கோமா ஸ்டேட். எந்த விதமான உணர்வு இருக்காது அவங்களுக்கு, ஆனா உயிர் மாத்திரம், ஹார்ட் மாத்திரம் டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கும். இந்த 4 நிலையில ஹிப்னாசிஸுக்கு தேவைப்படுற நிலை ஆல்பா ஸ்டேட், தியான நிலை. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் இதனுடைய ஹிஸ்டரி பத்தி சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. 1733 இருந்து 1815 வரைக்கும் டாக்டர் ஆண்டன் ஃபெடரிக் மெஸ்மர் ஆஸ்திரியா தேசத்தை சேர்ந்தவர். இவர் கண்டுபிடிச்ச ஒரு வித்தைக்கு மெஸ்மெரிசம். இவருடைய பேர் மெஸ்மர், ஆண்டன் மெஸ்மர் அப்படின்னு இருந்ததுனால அவர் கண்டுபிடிச்ச வித்தைக்கு மெஸ்மெரிசம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது ஆரம்பத்துல ஈஜிப்த், கிரேக்க நாடு, ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, மற்ற பிற நாடுகள் ஒண்ணுன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு போயிட்டே இருந்தது. இது எதுக்காக உபயோகிச்சுட்டு இருந்தாங்கன்னா, மனதளவில் ஏற்படக்கூடிய ஏறக்குறைகள், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், நெகட்டிவ் திங்கிங், ஹேபிட் சேஞ்சிங், அதுக்கெல்லாம் இதை உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல மாத்திரம் தான் இது இருந்தது. அது டாக்டருங்க மாத்திரம் தான் இதை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஹிப்னாசிஸ் டாக்டருங்க யார் வேணாலும் உபயோகிக்கிறாங்க. See, I am not a doctor, but I am a hypnotherapist. I can give treatment for any mental psychosomatic problem. அது பண்ணலாம். இந்த டாக்டர் ஆண்டன் ஃபெடரிக் மெஸ்மர் இவர் கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு கேட்டனா, ஒரு பெரிய டப்பு, அந்த டப்புல மேக்னெட்டிக் ராட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள தண்ணியை போட்டுட்டு ஆகாயத்தில் இருக்கிற ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு, ஆகாயத்தில் இருக்கிற இந்த காஸ்மிக் எனர்ஜி என்ன சொல்றோம், அந்த எனர்ஜி இந்த தண்ணிக்குள்ள போற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மேக்னெட் தண்ணி ரெண்டும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ் கிரியேட் ஆகும். எந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அந்த பேஷண்ட்டை இந்த டப்பு உள்ள காலை வைக்கிற மாதிரி பண்ணிட்டு, இல்ல அந்த ராடை கையில பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு, யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் மேல கையை வச்சுக்கிட்டு கமாண்ட் கொடுப்பாங்க. இது பழைய காலத்தில் நடந்துட்டு இருந்த மெஸ்மரிசம். மெஸ்மர் கண்டுபிடிச்ச மெத்தட் 1733 இருந்து 1815 வரைக்கும் இருந்தது. இத அனிமல் மேக்னட்டிசம் அப்படின்னு இதை சொல்றாங்க. அப்புறமா டாக்டர் ஜேம்ஸ் பிரைட், இவரு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். 1795 இருந்து 1860 வரைக்கும் இருந்தார். மெஸ்மர் இருந்த காலத்திலேயே இவர் டாக்டர் ஆயிட்டார். ஆனா இந்த மெஸ்மர் என்னென்ன தப்பு பண்ணாரு, அந்த தப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மேக்னெட்டை டப்புல யூஸ் பண்றதா பண்ணிட்டு இருந்தார் இவரும். ஆனா மெஸ்மர் என்னென்ன தவறு பண்ணிட்டு இருந்தார் அதெல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி, கொஞ்சம் அடிஷனல் சஜஷன்ஸ், கமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு புது ஷேப்பை கொடுத்து மெஸ்மரிசத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஜேம்ஸ் பிரைட். அவருக்கு பின்னாடி
சாரி ஃப்ரெடரிக் பிரைடு. இவர் தான் இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இதுக்கு ஹிப்னாட்டிசம் பேர் கொடுத்தாரு. அவர் மெஸ்மரிசம் இருந்தது, இவர் காலத்துல ஹிப்னாட்டிசம் ஆச்சு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் சொல்றாங்களே, மனோநிலைக்கு சம்பந்தப்பட்ட காயிலை, அதுக்கு மாத்திரம் இந்த ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். வேற எதுக்குமே இவர் யூஸ் பண்ணல. அதனால இவருக்கு அடுத்து இவர் காலத்திலே இருந்த ஜான் எலியட்சன், டாக்டர் ஜான் எலியட்சன், அவர் தாங்க மெயின் ரிஃபார்மர். அவர் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அந்த டப்பு கிப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டார். டப்பு ராடு கீடு அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கமாண்டுக்கு கொடுத்து சப்கான்சியஸ் பிரெயின் டியூன் அப் பண்ணி அவங்க தலையில என்ன பழசு ரெக்கார்ட் ஆயிருக்கு அதை பிடுங்கி புதுசா என்ன வேணும் அதை போட்டீங்கன்னா தலை ரெக்கார்ட் பண்ணிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் இவர் தான் எலியட்சன். இவர் காலத்துல அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, இந்த குளோரோஃபார்ம் அனஸ்தேஷியா இதெல்லாம் கண்டுபிடிக்கல. அப்புறமா இது எதுக்காக உபயோகிச்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்ஃபீல்டுல இந்த கத்தி குத்து கத்தியில குத்தி கிழிச்சிருவாங்க. அது நீளமா 4 இன்ச்சு 5 இன்ச்சு கிழிஞ்சிரும், உடம்பு ரத்தமா கொட்டிட்டு இருக்கும். அது தைச்சாதான் நிற்கும். அதை தைக்கணும்னா வலி, நீங்க தொட்டாவே வலிக்கும். எப்படி தைக்கிறது? இந்த மெஸ்மரிசம் டெக்னிக் அந்த யாரு பேஷண்ட் இருக்காங்க அவங்க மேல அப்ளை பண்ணி இவங்க கண் எதிராக அவங்க பாக்குற மாதிரியே ஊசியில தைப்பாங்க உடம்ப, வலியே வராது அவங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல டாக்டருங்க இதை ஸ்டிச் போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா செகண்ட் வேர்ல்டு வார் வந்தப்ப இந்த புல்லட்டு கன்னெல்லாம் வந்துருச்சு. இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கட்டுகுண்டை விட புல்லட்டுக்கு உள்ள போய் உடம்பு உள்ள இருக்கும். அந்த உடம்புல இருக்கிற புல்லட்டை எடுக்கணும்னா 4 இன்ச்சு 5 இன்ச்சு உள்ள அறுத்து அதை எடுக்கணும் புல்லட்டை. அது இன்னும் இதை விட எக்கச்சக்கமான வலிக்கும். அதெல்லாம் வலி இல்லாம வெளியெடுக்கிறதுக்காக இந்த ஹிப்னாசிஸ் டெக்னிக்கை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. நாளடைவில் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தது போய் ஜென்ரலா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு டைம் வந்தது. அதை கண்டுபிடிச்சார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதுக்குள்ள குளோரோஃபார்ம் அனஸ்தேஷியா வந்துருச்சு. 1846ல குளோரோஃபார்ம் அனஸ்தேஷியா, 1847ல குளோரோஃபார்ம் வந்தது. எப்ப இந்த குளோரோஃபார்ம் அனஸ்தேஷியா டெக்னிக் வந்தது, இது இந்த பேஷண்ட்டுங்க மேல ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. மனோரீதியாக சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப சார்கோட், மார்டின் சார்கோட், டாக்டர் மார்டின் சார்கோட் அப்படிங்கிறவர் வந்தார். எப்ப வந்தாருன்னு கேட்டீங்கன்னா 1825 to 1893. இவரு பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர், பாரிஸ்ல இருந்தார். இவரு நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி இதனுடைய என்னென்ன மைனஸஸ் இருந்தது எல்லாத்தையுமே புடுங்கி போட்டு புதுசா ஒரு ஃபார்மேட் பண்ணி ஹிப்னாசிஸ் இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழி கொடுத்து அதுக்கு நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹிப்னாட்டிசம் அப்படி ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. இவருக்கு பின்னாடி டாக்டர் மிட்டன் ஹெச் எரிக்சன் அப்படின்னு ஒரு வந்தாரு. அந்த சார்கோட் என்னென்ன தப்பு பண்ணாரோ அதெல்லாம் பிடிக்கிட்டு புதுசா இன்னொரு ஷேப் கொடுத்தாரு இவரு. அவருக்கு பின்னாடி கிளார்க் ஹெல் 1884ல இருந்து 1850 to 1952. இவரு என்ன பண்ணாருன்னா, இப்ப லேட்டஸ்டா என்ன இருக்கு இந்த ஹிப்னாசிஸ், எந்தெந்த மானசிக மனதளவில் இருக்கிற காயிலுங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன காயிலாவுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனுடைய சஜஷன்ஸ் என்ன, அஃபர்மேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் கிளீனா பண்ணி ஒரு புஸ்தகம் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹிப்னாசிஸுக்கு சம்பந்தப்பட்ட அஃபர்மேட்டிவ் புக்ஸ் வந்தது இவர் காலத்துல தான். இவரான பின்னாடி இப்ப லேட்டஸ்டா 1900ல இருந்து 1967, இப்ப 30-40 வருஷத்துல தேவ் எல்மன் அப்படிங்கிற டாக்டர் தேவ் எல்மன், இவர் தான் இப்ப லேட்டஸ்டா இருக்கிற இந்த ஹிப்னாசிஸ் டெக்னிக்கை கரெக்டா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வச்சுங்களா. இது ஹிஸ்டரி. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் ஹிப்னாட்டிக் டெக்னிக் அதை நான் காமிச்சு கொடுக்குறேன். நிஜமாவே நீங்க ஹிப்னாடைஸ் ஆனீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு டெக்னிக், சிம்பிள் டெக்னிக் நான் யூஸ் பண்றேன். அதை நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன்.